இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என்னுடைய பேர் நித்யா, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. கல்யாணம் ஆகி ஆரம்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். என் கணவர் நல்ல வேலையில் தான் இருந்தாங்க. ஆனால் நண்பர்களோட ஆலோசனை கேட்டு வேறு நல்ல வேலைக்கு போகலாங்கிற ஆசையில் வீட்டில் யாருக்கிட்டேயுமே கலந்து பேசாமல் இருந்த வேலையை விட்டுட்டாங்க. இதால் வீட்டில் பல சண்டைகள் வந்தது. நண்பர்களோட ஊருக்கு போனாங்க. ஆனால் அங்கே அவங்க நினச்ச வேலை எதுவும் அமையலை, வேறு வேலையும் அமையலை. அதனால் திரும்பி வந்துட்டாங்க. 2 வருஷம் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க. அதனால் வீட்டில் பல பண கஷ்டமும் மன கஷ்டமும் வந்துச்சு. வேறு ஒரு வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போனாங்க. அங்கே போன உடனே அவங்களுக்கு கிடைச்ச வேலையிலையும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால் மறுபடியும் திருப்பி ஊருக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் வேலை எதுவும் கிடைக்காம வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேறு நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படின்னு வேறு ஊருக்கு போனாங்க. இந்த முறை 2 கை குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு நானும் அவங்க கூடயே போனேன். எல்லா முதலீடுமே நாங்கள் தான் பண்ணினோம். இருந்தாலும் கடவுளோட ஞானம் எங்ககிட்ட இல்லாததுனால எல்லாத்தையுமே இழந்துட்டோம். எல்லாருமே எங்களை ஏமாத்துகிற அளவுக்கு நாங்கள் ஒரு ஏமாளியாக இருந்துட்டோம். பல லட்சம் எங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு எங்களுக்கு பல லட்சம் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. எங்கள் கையில் பல லட்சம் நஷ்டமும் 2 கை குழந்தைங்களும் மட்டும்தான் இருந்தாங்க. அங்கே யாரையுமே எங்களுக்கு தெரியாததுனால மறுபடியும் ஊருக்கே திரும்பி வந்துட்டோம். ஊருக்கு வந்ததுக்கப்புறமாவும் வேலை உடனே அமையலை. பணம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டோம். அதுக்கப்புறம் கடவுளோட இரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் ஒரு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தான். சண்டே ஆனால் கடன் திருப்பலி அதை செஞ்சுருவோம். நைட்டு கண்டிப்பாக ஃபேமிலி ப்ரேயர் ஒரு மனப்பாட ஜெபம் மாதிரி ஒப்பிச்சு முடிச்சிருவோம். இதோட எங்கள் கடமை முடிஞ்சிருச்சு, இவ்வளோ தான் கிறிஸ்தவர்கள்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் என்னை பற்றி தனிப்பட்ட விதத்தில் சொல்லணும்னா, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே அலர்ஜி இருந்துச்சு. உடம்பு முழுக்க ஸ்கின் அலர்ஜி இருக்கும். என்னால் பாதி சாப்பாடு எதுவுமே எனக்கு ஒத்துக்காது. ஒரு சில சாப்பாடு தான் ஒத்துக்கும், அதை மட்டும்தான் சாப்பிட முடியும். வேறு ஏதாவது சாப்பிட்டேன்னா உடம்பு முழுக்க தடிச்சிரும். உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் அதிகமாக புண்ணு வர ஆரம்பிச்சிரும். இதோடு தான் நான் பல வருஷமாக இருந்துகிட்டு இருந்தேன். பயங்கரமாக எனக்கு கோவம் வரும். கோவம் வந்தால் யாராக இருந்தாலும் திட்டுவேன். என்னோட ஒரு மன்னிக்க முடியாத ஒரு தனத்தாலேயே நான் எந்த நேரமும் வீட்டில் சண்டை இருக்கும். சமாதானங்கிறது இருக்கவே இருக்காது. என் கணவரோடையும் வீட்டில் இருக்கிறவங்களோடையும் அதிகமாக சண்டை போடுவேன். எனக்கு ஆவியானவர் அபிஷேகம், இறை வார்த்தை இதெல்லாம் என்னன்னு தெரியாது. நான் பைபிள் எப்பயாவது படிப்பேன். எனக்கு தேவைன்னா மட்டும்தான் நான் கடவுளை வேண்டுவேன். மற்ற நேரங்களில் நான் நினச்சதில்லை. எனக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பவர் ஆஃப் காடுன்னு ஒரு ஜெப குழுவை வழி நடத்திக்கிட்டு வந்தாங்க. எனக்கும் அவங்களோட இணைஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அக்கா முதல் 2-3 மீட்டிங்கில் இறை வார்த்தை நம்ம எப்படி வாசிக்கும்போது அதில் உள்ள ஆழமான மறைப்பொருளை நம்ம புரிஞ்சிக்க முடியுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஆவியானவர்னா யார், நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆவியானவரோட துணை எந்த அளவுக்கு அவசியங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும், ஆவியானவரோட துணை நமக்கு கண்டிப்பாக வேணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 2-3 ஜூம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஆவியானவரோட பரிந்துரை ஜெபம் செய்ய ஆரம்பித்தாங்க. எல்லாரும் ஒருவருக்கொருவர் கைகளை இருக்க பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த அதிசயம் நடந்தது. 2 கைகளை மூடி நான் உருக்கமாக வேண்டினேன். என் கைகளை யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் கண்ணுகளை திறந்து பார்த்தேன். நான் ஒரு தனி ரூமில் இருக்கேன். யார் நம்ம கையை பிடிச்சிருப்பா அப்படின்னு மறுபடியும் கண்களை மூடி மறுபடியும் வேண்டினேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்தேன், ஆனால் அங்கே யாருமே இல்லை. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அக்கா கிட்ட இதை பற்றி சொன்னேன். அக்கா சொன்னாங்க, ஆவியானவரோட அபிஷேகம் கிடைக்கும்போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் ஆவியானவர்னா யார், இறை வார்த்தைனா என்ன, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இறை வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். விவிலியம் அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு விவிலியம் வாசிக்க தான் கடவுள் எவ்வளவு இனிமையானவருங்கிறதும், நமக்குள்ளே இருக்கிற கோபம், இந்த சண்டை, இந்த மன்னிக்க முடியாத குணம், இது எல்லாமே என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன். அது எல்லாமே என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் கடவுளோட அன்பு என்னங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது.
நமக்காக மட்டுமே நம்ம வேண்டக்கூடாது, பிறருக்காகவும் வேண்டணும் அப்படிங்கிறத ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ தான் பிறருக்காக நான் வேண்ட ஆரம்பித்தேன். நம்மளோட பகைவர்னு நம்ம யாரை நினச்சிட்டு இருக்கோமோ அவங்களுக்காக தான் முதல்ல வேண்டணுங்கிறத நினச்சிக்கிட்டேன். அவங்களுக்காகவும் வேண்ட ஆரம்பித்தேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்துச்சு. அதை என் கணவர் உங்களோட பகிர்ந்துக்குவாங்க. என் பெயர் ஹென்றி. என் மனைவி பார்த்திங்கன்னா திடீர்னு பைபிள் அதிகமாக படிக்க ஆரம்பித்தாங்க. ரெகுலர் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, அவங்க படிச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு பைபிள் படிக்கணுங்கிற ஆர்வம் வரவே இல்லை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காலில் ஒரு புண்ணு இருக்கும். அதுக்கு இரவில் ஆயில்மெண்ட் தடவி படுத்தால் மட்டும்தான் அவங்களால காலையில் எழுந்துச்சி நடக்க முடியும். நைட்டு பைபிள் படிச்சுட்டு படுக்கிறனால அவங்க ஆயில்மெண்ட் தடவை மறந்துட்டாங்க. எனக்காக தோணுச்சு, அவங்க காலில் ஆயில்மெண்ட் தடவாமல் இருந்ததுனால கால் எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டு காலை பார்த்தோம். காலை பார்க்கும்போது அவங்களுக்கு காலில் புண்ணும் கிடையாது, புண்ணு இருந்ததுக்கான தடமும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் மனைவி சொன்னாங்க அவங்க தூயாவை உணர்ந்ததை பற்றியும். அதனால் எனக்கு சரி ரைட்டு நமக்கும் உணரணுன்ட்டு நானும் பைபிள் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பைபிள் படித்தேன். நானும் அதுக்கப்புறம் பைபிள் நிறையா படிக்க நேரத்தை ஒதுக்குனேன். நல்லா படிச்சுட்டு இருந்தேன். இறைவார்த்தை எனக்கு புரிய ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்குள்ள மனதில் உள்ள குழப்பங்கள், நம்மளால தான் இவ்வளோ தவறுகள் நடந்ததுங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. நான் என்ன பாவம் பண்ணுங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. நான் ஒன்று ஒன்றா திருத்திக்க ஆரம்பித்தேன். நான் ஃபேஸ்புக்கு பார்க்குறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணேன். ஃபோன்லேருந்து ஃபேஸ்புக்கை டெலீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இறைவார்த்தை படிக்கிறதுக்கு அதிக நேரம் கிடச்சிச்சு. இறைவார்த்தையும் எனக்கு நன்றாக புரிந்தது. என் உடம்புலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குறை இருந்தது. கால் வலி வரும். கால் வலி எதுக்கு வருதுன்னே தெரியாது. திடீர்னு கால் வீக்கம் வரும். அந்த வலி அதிகமாக இருக்கும்போது என்னால் 2 நாள் ஏஞ்சி நடக்கக்கூட முடியாது. அப்போதைக்கு ஆஃபீஸுக்கு லீவை போட்டுட்டு நான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டிலேயே இருப்பேன். ஒரு நாள் காலையில் எனக்கு கால் வலி இருந்துச்சு. சரி, கால் வலியோடு நான் இருந்துச்சு. பைபிள் படித்துட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது தான் என் மனைவி கேட்டாங்க, இதுமாரி கால் வலி இருந்துச்சு எப்படி ஆச்சுன்ட்டு. சரியாயிடுச்சா என்னன்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கால்வலி சரியாயிடுச்சுங்கிறது. இறைவார்த்தையின் மகிமையை அப்போ தான் என்னால் உணரவே முடிஞ்சிச்சு. தூய ஆவியின் துணையோடு இறைவார்த்தைகள் படித்து தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு கால்வலி என்பது இல்லாமல் போய்விட்டது. இயேசுக்கு நன்றி, இயேசுக்கு புகழ், மரியே வாழ்க. என் கணவர் சொன்ன சாட்சியத்தை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு கால் வலி ரொம்ப அதிகமாக வேதனைப்படுவாங்க. வேலைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கிற அளவுக்கு அவங்களால காலை அசைக்கவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பல வைத்தியம் நாங்கள் செஞ்சு பார்த்தோம், போகாத டாக்டரே கிடையாது. அப்படி இருந்தாலும் என்ன காரணங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலை. அப்படிப்பட்ட ஒரு கால் வலி அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்தது. அதே போல் எனக்கும் கால்களில் வந்த புண், ஒரு சின்ன கல் குத்திட்டா கூட எனக்கு அவ்வளவு வலி, உயிர் போகிற அளவுக்கு எனக்கு வலி வேதனை இருக்கும். என் கணவரோட கடுமையான கால் வலியும் என்னோட கால் புண்களையும் ஏசப்பா தான் சரி பண்ணாங்க. இங்கே 2 பேர்த்துக்குமே தூய ஆவியானவர் நன்கு உணர்த்தினார். நம்ம நம்மளோட தேவைகளுக்காக மட்டுமே ஏசப்பா கிட்ட போகக்கூடாது. தேவை இருக்கும்போது மட்டும் ஏசப்பாவை தேடக்கூடாது. ஜெபங்களை மனப்பாட ஜெபம் மாதிரி ஒப்பிக்கக்கூடாது. நம்ம பிறருக்காக வேண்டும் போதும் இறை வார்த்தையை அதிக தியானிக்கும் போதும் நம்ம முழந்தால் படியிட்டு ஏசப்பா கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம அமைதியில் உட்காரும்போது ஏசப்பாவோட குரல் நமக்கு நல்லாவே கேட்கும். நம்ம தான் பல நேரங்களில் அவரோட குரலை கேட்காத அளவுக்கு மறுத்துடுறோம். அதிலிருந்து நாங்கள் எங்களோட குடும்ப ஜெபத்தோட முறையவே மாற்றிட்டோம். அது வரைக்கும் சொல்லிட்டு வந்த மனப்பாட ஜெபம் மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறதில்ல. மெழுகுதிரி ஏற்று வச்சு எல்லாருமே முழந்தால் படியிட்டு தான் குடும்ப ஜெபங்களை நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானம் இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். எந்த ஒரு கோபம், வெறுப்பு, யாரையும் குறை சொல்லுதல், இந்த மாதிரி பல கட்டுக்கள் எங்களை விட்டு போனது எங்களுக்கு நல்லா உணர முடியுது. நமக்கு ஆன்மா நம்ம ஆன்மாவை பலமாக வச்சுக்கிறதுக்கு ஆவியானவரோட துணை நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இறை வார்த்தைகளை வாசித்து அதன்படி தியானிக்கும்போது பல அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்குது. 2 பெரிய அதிசயங்களை ஏசப்பா என் வாழ்க்கையில் செஞ்சாங்க. இது 2மே நாங்கள் இது வேணும்னு எங்களுக்கு கேட்கவே இடலை. ஏசப்பா தானாக எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் பிறருக்காக வேண்டும் போது தான் இது எங்களுக்கு கிடைச்சிது. இந்த அதிசயத்தோடு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் என் வாழ்க்கையில் செஞ்சாங்க. எனக்கு முகம் முழுக்க கட்டி இருக்கும். என்னாலே பார்க்கவே முடியாது. முகம் முழுக்க கட்டி வரும். ஒரு சில நேரங்கள் ரொம்ப அதிகமாக வரும், சில நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் எப்பயுமே என் முகத்தில் கட்டி இருக்கும்.
கொஞ்ச நாளாகவே அது ரொம்ப பெருசாகி பயங்கரமாக சலம் வச்சு ரொம்ப அதிகமான வலி தரக்கூடிய கட்டியாக மாறிடுச்சு. அப்பையும் நான் இறை வார்த்தையை அதிகமாக தியானித்து தூய ஆவியானவரோட துணையோட நான் என் பணியில் சாத்தானோட இடம் கொடுக்காத அளவுக்கு தூய ஆவியானவரோட ரொம்ப இருக்க பிடிச்சிக்கிட்டேன். பல சோதனைகள் வந்துச்சு, இந்த உலக ஆசைகள் வந்துச்சு. இதை பாரு, இதை செய், இவ்வளோ நேரம் பைபிள் படிக்க வேணாம், உனக்கு நேரம் இல்லை, இப்படித்தான் என்னை இவ்வளோ நாள் சொல்லி ஏமாற்றி வச்சுருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இவ்வளவு நேரம் இறை வார்த்தை படிக்கவும் ஜெபம் சொல்லவும் தியானிக்கவும் இருக்குன்னே எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரங்களை வீணாக்கியிருக்கேன் அப்படிங்கிற ஞானத்தை எனக்கு ஆவியானவர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னோட மனக்கண்கள் திறந்துச்சு. என்னோட நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தும் போது என்னோட தவறுகளை நான் சரி பண்ணிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பிறருக்காக வேண்டிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் என் முகத்தில் இருந்த கட்டிகள் முழுசும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருச்சு. மிகப்பெரிய அதிசயம், அடுத்த அதிசயம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பல அதிசயங்களை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்காமலேயே எனக்கு ஏசப்பா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இறை வார்த்தையும் ஆவியானவரோட துணையும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நமக்கு சமாதானமும் அன்பும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கும். இது போன்ற அதிசயமும் அனுபவமும் உங்களுக்கும் கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும். ஆவியானவரோட துணையும் ஏசப்பாவோட இறை வார்த்தையும் நமக்கு எப்பயும் நமக்குள்ளே இருக்கணும். இது உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் ஏசப்பாவை வேண்டிக்கிறேன். இத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் வாழ்க்கையில் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.